படப்பிடிப்பில் நேர்ந்த அசிங்கம், தீராத மன உளைச்சல், மது போதையில திடீர்னு நள்ளிரவு ஏற்பட்ட மிகப்பெரிய மாரடைப்பு, சுருண்டு விழுந்து நடிகர் வடிவேலுக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம், தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக முக்கியமான மூத்த காமெடி நடிகர் அது வடிவேலு தான். வைகை புயல் வடிவேலு அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்பட்ட வடிவேலு இன்னைக்கு தமிழ் சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. அதற்கு காரணம் அவர் பண்ண சில மோசமான விஷயங்கள் தான். ஆரம்பத்துல சினிமால எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு பல பேருடைய கையில கால்ல விழுந்து பல வருடங்கள் சினிமாவுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய எடுபிடி வேலைகள்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவில் அவரு நடிக்கவே ஆரம்பிச்சாரு. அவருக்கு நம்ம ராஜ்கிரனும் விஜயகாந்தும் வாய்ப்பு தரலனா கண்டிப்பா வடிவேலு இன்னைக்கு தமிழ் சினிமால இவ்வளவு பெரிய சரித்திர சாதனைய புரிஞ்சிருக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமா அவர்கிட்ட கிடையாது. அதே மாதிரி சினிமாவுல அவரு எப்படி கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத மறந்துட்டு அவர் பண்ண நிறைய அட்டூழியம் தான் அவருடைய சினிமா கெரியரை ஒட்டுமொத்தமா முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பணிவோட எல்லா இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் ரொம்ப மதிச்சு வீட்டுக்கு வர வச்சு அவங்கள்ட்ட கதை கேட்டு அந்த கதையை கேட்டு அழகா கரெக்டான டயத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் நடிச்சு கொடுத்து அதன் மூலியமா தமிழக மக்கள் மத்தியில தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சவர் வடிவேலு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் காமெடி, அது மட்டும் இல்லாம தன்னை வற்புறுத்தி அதுல மத்தவங்கள சிரிக்க வச்ச ஒரு மாபெரும் கலைஞன் வடிவேலு. வடிவேலு தமிழ் சினிமால இது வரைக்கும் 300 படங்களுக்கு மேல காமெடி பண்ணியிருப்பாரு. அவருடைய காமெடிகள் இன்னைக்கும் கூட பல டிவி சேனல்கள்ல ஒளிபரப்பாகப்பட்டு அதை பார்க்கும்போது நம்மளால சிரிப்பை அடக்கவே முடியாது. ஒவ்வொரு படங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான கதாபாத்திரம், ஒவ்வொரு மாதிரியான கெட்டப், அதுல வெரைட்டி வெரைட்டியான காமெடி அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மீம்ஸ் தான் எல்லாமே இவரை பத்தின மீம்ஸா தான் இருக்கும். அந்த அளவுக்கு காமெடியில மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ண மாபெரும் நடிகன் வடிவேலு. ஒரு காமெடினா மட்டும் இல்லாம நடிகராகவும் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரு ஆரம்பத்துல இருந்ததுக்கும் போக போக சினிமாவில் பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு அவர் பண்ண அட்டூழியம். ஸோ பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்களை அவமதிக்கிறது, ஷூட்டிங்க்கு கரெக்டாக டயத்துக்கு போறதில்ல, நான் முடிவு பண்ணதான் இந்த ஷூட்டிங்கே முடிக்கணும், நான் முடிவு பண்ண தான் கதை போகணும் அப்படின்னு நிறைய அலும்புகள் பண்ணாரு. அது போக சில தயாரிப்பாளர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு சரியா நேரத்துக்கு போயிட்டு நடிச்சு கொடுக்காம இருந்தாரு. இது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஒரு நஷ்டத்தை ஏற்பட்டுருச்சு. அதன் காரணமா 10 வருடம் அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சினிமாவில் ஓரங்கட்டப்பட்டாரு. அதுவே அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி. அந்த நேரத்துல தான் தமிழ் சினிமால சந்தானம், சூரி இப்படி நிறைய காமெடி நடிகர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கெல்லாம் இப்போ காமெடி பண்ணி முடிச்சு அவங்களும் இப்போ நடிகராகவே மாறிட்டாங்க. இந்த நேரத்துல வடிவேலு மீண்டும் சினிமாவில கம்பேக் கொடுத்தாரு. சில படங்கள்ல நடிச்சாரு. ஆனா அவருக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த எதிர்பார்ப்பும் அவருடைய ரசிகர்களும் இப்ப அவரை பெருசா எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு படத்துல கமிட் ஆன வடிவேலு அந்த படத்துலயும் கொஞ்சம் ஓவர் அட்டூழியம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த படத்துடைய இயக்குனரால பயங்கரமா அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு வடிவேலு. உங்களுக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பயங்கரமா கத்தி வடிவேலுவை பயங்கரமா சில மோசமான வார்த்தைகளை திட்டியிருக்காரு. இது எல்லாமே வடிவேலுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் நாம எப்படி இருந்தோம், கடைசியில் இன்னைக்கு புது இயக்குநர்கிட்ட திட்டுவங்க நிலைக்கு வந்துட்டோமே அப்படின்னு பயங்கர மன உளைச்சல் இருந்த வடிவேலு பயங்கரமா மது போதைக்கு அடிமையாயிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் நிறைய மது குடிச்சிட்டு அந்த மது போதையில தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்த வடிவேலுக்கு திடீர்னு அவருடைய வீட்டிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்து அவருக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம் தமிழ் சினிமாவையே உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு.